அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நாவல் பழம் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாவல் மரத்தோட இலை, பட்டை, பழம், கொட்டை, வேர் இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததா காணப்படுது. இந்த பழங்கள் வருடத்துல ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்துல தான் கிடைக்கும். இதோடைய சுவை ரொம்ப அலாதியானது. இதுல புளிப்பு சுவையும் இருக்கும், இனிப்பு சுவையும் இருக்கும். அதே நேரத்துல துவர்ப்பு சுவையும் அதுல இருக்கும். இந்த 3 சுவையும் கலந்து தான் இந்த பழம் காணப்படும். இந்த பழமானது இந்தியாவுல தான் அதிகம் விளையுது. நாவல் பழம் அதிகமா கால்சிய சத்து உள்ளது. இந்த பழத்த நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, எலும்பு பலமா இருக்கும். அதுபோல விட்டமின் B1, B2, B5 இது போல சத்துக்கள்லாம் அதுல அதிகமா நிறைஞ்சிருக்கு. அதனால இது உடலுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியதா அமையுது. அதே நேரத்துல தோள்கள்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்களை தடுக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு உண்டு. வாயிலிருந்து குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு உண்டு. பசியை தூண்டக்கூடிய தன்மை உடையது. கல்லீரல் மற்றும் மண்ணீரல் நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த பழம் காணப்படுது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல ரத்தம் விருத்தி அடையும். வெண்புள்ளி, அரிப்பு இது போல நோய்கள் விரைவா குணமாகிறதுக்கு இந்த பழங்கள் உதவி செய்யுது. இந்த நாவல் பழத்தை நம்ம உட்கொள்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை உடனே சரியாகும். பெண்களோட மலட்டு தன்மை அகலும். நாவல் பழத்தினை நம்ம அளவா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தமனிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சி மாரடைப்பு வருவதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த பழத்திற்கு உண்டு. இப்போ இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதங்கள்ல இந்த பழம் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்களை நாம அப்பப்போ நம்ம வாங்கி சாப்பிட்றது உடலுக்கு நல்லது. இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு நீங்க உடலை பேணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய கருத்துக்கள் தேவை அப்படின்னா அது எது சம்மந்தப்பட்ட கருத்து என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணி தர்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.